அடுத்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான நபர் என்ன பண்ண போறோம், வெல்கம் பண்ணணும். ஓகேவா? அது யார் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சார் வந்து படிச்சது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? சார் சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல ஒரு வில்லேஜ். ஓகேவா? சார் இந்த பிசினஸ்குள்ள வரும்போது அவருடைய வயசு 19 வயசு. ஓகேவா? இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்வாயில ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஃபார்மர் தான், தினக்கூலி தான். ஓகேவா? சாரோட படிச்சு முடிச்சிட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தது. சாரும் அன்றாட அந்த காய்கறி மார்க்கெட் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வேலையா ஒவ்வொரு வேலையா தேடிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர்ல என்ன பண்றாங்க, நம்ம ஸ்மார்ட் குரூப்போட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அங்கே கால் பண்றாங்க. சார் ஸ்மார்ட் குரூப்ல இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. ஓகேவா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4 3 2 1. கும்பகோணம் பிரான்ச் மேனேஜர் ராகுல் அலி சார் கமல் ஸ்டேஜ். பயங்கரமா எனர்ஜியா இருக்கீங்க, நிறைய பேர் அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. அதான் உங்களுக்கா கிளாப் பண்ணீங்க. ஏன்னா எப்பொழுதுமே வந்து மனிதர்கள் பொய்யை தான் நம்புவாங்கன்னா, பொய்ன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்களாம். அந்த மாதிரிதான் இப்ப நானும் பொய் சொன்னேன், சந்தோஷப்பட்டீங்க. ஓகே, ஒரு சில பேர் ஏன் இவ்வளவு டெரரா என்னை பாக்குறீங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, நல்லா ஜாலியா சிரிங்க, சிரிக்கலாமா, ஜாலியா இருக்கலாமா, ஒரு ½ hour முடிச்சிடுவேன். நான் பேசி முடிச்சிட்டேன் நினைச்சிட்டு இவன் எவ்வளவு நேரடா பேச போறான் எல்லாம் கிடையாது. ½ hour தான், சும்மா ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணிட்டு நான் போயிடுறேன். சரிங்களா? எஸ்ங்கிற வார்த்தை தெரியும்ல, தெரியாதவங்க கை தூங்க. எனக்கு எஸ்ங்கிறது தெரியாது சார். என்ன தெரியும்ல? இப்ப சொல்லுங்க பாப்பா. பசங்க எனர்ஜி தான் வேணும் எனக்கு. அப்படியே இழுக்கிறீங்க, அப்படியே கண்ணாலே இழுக்கிறீங்க. அதனால எனக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஓகே சார், நான் அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகுது சார் அப்படிங்கிற கை தூக்குங்க. இப்பதான் சார் ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கேன். மற்றவங்களா புதுசா யூனிஃபார்ம் போட்டு ஒரு 3 மாசம் உள்ள பிசினஸ் பண்றவங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா? ஓகே சார், இந்த மீட்டிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூனிஃபார்ம் போட்டு அட்டன் பண்றேன் சார் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஏன் ஒரு சில பேர் கை தூக்கல? ஓகே, கிளாப் பண்ணீங்க, எல்லாருக்கும் கிளாப் பண்ணீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய இந்த டேவோட ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது இந்த டேவோட எண்ட்ல பாப்பீங்க. சரிங்களா? ஸோ நான் உங்க சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் என்னோட பர்சனலா ஒரு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கேட்கலாமா? சரி, உங்களுக்கு திருக்குறள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு திருக்குறள் சொல்றேன், இதை கேள்விப்பட்டிருக்கலான்னு பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் பாரு, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கா? பரவாயில்லையே. ஓகே ஓகே ஓகே, அது செல்வம்னா என்னன்னு சொல்லுவாங்க சார்? எங்க மாமா பேரு செல்வம் சார், சித்தவா பேரு செல்வம் சார். அந்த செல்வத்தை சொல்லல. செல்வம்னா என்ன தமிழ்ல? கல்வியா? நான் கிட்ட வந்துடுறேன். செல்வம்னா தமிழ்ல வந்து கல்வியா? என்ன சொல்லுவாங்க? உங்களை தாங்க கேட்கிறேன், சும்மா சொல்லுங்க. லீடர் சார் லீடர் ஆன்சர் பண்ணுங்க. செல்வம்னா என்ன? ஆஸ்தியா? அந்தஸ்தா? சரி ஓகே, இந்த பவுனு பணம் இதெல்லாம் வந்து செல்வம்னு சொல்லுவாங்க. அதை விட சிறந்த செல்வம் என்ன செல்வம்னு சொல்றாங்க? என்ன செல்வம்? செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. கேட்கறதுதான் ஒருத்தவங்க நம்ம பேசுறது இன்னொருத்தவங்க கேட்கிறாங்களே, உலகத்திலே தலை சிறந்த செல்வம் என்னது? இன்னொருத்தவங்க பேசும்போது நம்ம கேட்கறது. அது யார் வேணா பேசட்டும், பைத்தியக்காரன் பேசினாலும் கேட்கணும். அப்பதான் நீ பைத்தியமாக மாட்ட. புரியுதா புரியலீங்களா? யாரு பேசினாலும் கேட்கணும், என்ன பேசினாலும் கேட்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாலேஜை கத்துக்க முடியும். சொல்ற புரியுங்களா? என்னைய பார்த்தா எப்படி இருக்கு? மனுஷன் மாதிரி இருக்கனா? அப்ப நான் பேசுறது என்ன பண்ணீங்க? காது கொடுத்து கேட்கணும். இங்க நிறைய பேருடைய உடம்பு இங்க இருக்கு, ஆனா மனசு அவர் சொன்ன மாதிரி நீங்க வருஷ பிறப்பு வீட்டுல கறி மீன் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் ஓடக்கூடாது. மனசு எங்க இருக்கணும்? உடம்பு எங்க வேணா இருக்கலாம், மனசு எங்க இருக்கணும்? எங்கெங்க இருக்கணும்? ஏன் உங்களை வீட்டுலதான் இருக்கணுமா? மனசு எங்க இருக்கணும்? இங்கேதான். நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க, 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இருக்கும். சரியா? பேசலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, உங்க ஆஃபீஸ் மீட்டிங் மாதிரிலாம் இருக்காது சார். அப்பப்போ எனக்கு ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா என்ன? அப்போ மைக் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது சார். ஓகே சார், எனக்கு இங்க நிறைய பேர் ஸ்மார்ட் குரூப்ஸ்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னு சொல்லுங்க பாப்போம். மற்ற பசங்களை விட, வெளியில வேலை பார்க்குற பொண்ணுங்களை விட, ஸ்மார்ட் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற பசங்களையும் பொண்ணுங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வேற, நம்ம வேற. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பண்ணலாமா? சரி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபாரின் போயிருக்காங்களா? யாராவது டக்குன்னு கை தூக்கிடுங்க. எனக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சுட்டு போயிருவேன். அதுக்காக சொல்றேன். யாராவது ஃபாரின் போயிருக்காங்களா? நம்மள மாதிரி வயசு பசங்க. யார் அங்க மேடம் இருக்காங்க, இங்க ஒரு மேடம் இருக்கா. யார் மேடம் போயிருக்கா? புரியல மேடம். அண்ணன் போயிருக்காரு, கூட பிறந்த அண்ணா மேடம். ஓகே மேடம், உட்காருங்க மேடம். அவருக்கு வயசு என்ன மேடம் ஆகுது? 27 வயசு ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் இன்னும் பண்ணணும். ஓகே, 27 வயசுல ஃபாரின் போயிருக்காரு, அப்படிதானே? போயிருக்காரா? எத்தனை வருஷம் மேடம் ஃபாரின்ல இருப்பாங்க? ஒரு 3 வருஷம் ஃபாரின்ல இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு 3 வருஷம் ஃபாரின்ல இருக்காங்க. சரி, அவருக்கு லவர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? உங்களதான் கேக்குறேன். இருப்பாங்க. ஃபேமிலி இருக்குமா, இருக்காதா? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ரிலேஷன் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, லவர் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, அப்புறம் ரிலேஷன் இருப்பாங்க. இல்ல கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. உடனே அந்த மேடம் பாக்குறாங்க, கல்யாணம் ஆனது ஒய்ஃப் இல்ல அப்படி கிடையாது. சொல்ல புரியுதா? சரி, அவருக்கு எவ்வளவு மேடம் மாசம் அந்த சம்பளம்? 40,000 ரூபாய். வெறும் 40,000 ரூபாயா? 40,000 ரூபாய். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பா இதை பாருங்க. ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறாரு. 27 வயசு ஆகுது. இன்னும் ஒரு சில பேர் 23, 24 வயசுல தான் ஃபாரின் போறாங்க. பாத்துருப்பீங்க நீங்க ஸ்டேட்டஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க, ஃபாரின் போறாங்க. சோ அம்மா விட்டுட்டு, அப்பா விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, லவ்வர்ஸை விட்டுட்டு, இல்ல லவ்வரை விட்டுட்டு, அது வேற இஸ்னோட அது இல்ல, லவ்வரை விட்டுட்டு ஃபாரின் போறாங்க. ஃபாரின் போய் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? சோ 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு சைடு வச்சுங்க. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், லைஃப்ல யாராருக்கெல்லாம் ட்ரீம் இருக்குன்னு சொன்னா எல்லாருமே கை தூக்குவீங்க, அப்படிதானே? ட்ரீம் இருக்கா? யாராவது ஒரே ஒரு நபர் கை தூக்கி எனக்கு இந்த ட்ரீம் இருக்கு சார் சொல்ல முடியுமா? அது பிசினஸ் ரீதியாவும் இருக்கலாம், பர்சனலாவும் இருக்கலாம். எனக்கு வந்து 5 கல்யாணம் பண்ணணும் சார் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்தாலும் சொல்லலாம். யார் வேணா சொல்லலாம். சரிங்களா? பொண்ணுங்களும் சொல்லலாம், பசங்களும் சொல்லலாம். சொல்லுங்க, உனக்கு அவன் எத்தனாவது? எனக்கு 7வது. உனக்கு 6வது. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு நபர் டக்குன்னு கை தூக்குங்க பாப்போம். எனக்கு வந்து இந்த சார் தான் புதுசா இருக்காரு, பிடிச்சிருக்கு, அவரை ரொம்ப அழகா இருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன? உட்காந்து சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரீம். நிறைய இருக்கு, ஒரே ஒரு ட்ரீம் சொல்லுங்க. அம்மா பேரு மாதிரி அம்மாவை பாத்துக்கணும். இல்ல வேற வேற ஏதாவது ட்ரீம்? அது மட்டும்தான். ஓகே, வேற யாரோ கை தூக்குனால சார், நீங்க சொல்லுங்க சார். பாட்டு சூப்பரா பாடுங்க சார். பென்ஸ் கார் வாங்கணும் சார். வந்து இது ஒரு ட்ரீம், நல்ல ட்ரீம், சூப்பர் சார். சாருக்கு என்ன ட்ரீம் இருக்கு? பென்ஸ் கார். திருவிழா வந்தா, இப்ப திருவிழா கிடையாது சார், வாங்கிடலாம் சார். சோ பென்ஸ் காருங்கிறது மினிமம் ஒரு 60-70 லட்சம் ரூபாய் வருது. இது அவனுடைய சாதாரண ட்ரீம். இங்க உள்ள எல்லாருக்கும் ட்ரீம் இருக்குல்ல. எனக்கு ட்ரீமே இல்ல, எனக்கு ட்ரீம் கிடையாது சார் அப்படிங்க கை தூக்குங்க. இல்லையா? இப்ப எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கு. என்னங்க என்னமோ பணத்தை பாக்குற மாதிரியே பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க. நான் மனுஷங்க, பேசுனா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. இவ்வளவு அழகழகா இருக்கீங்க. இவ்வளவு உங்களெல்லாம் உங்களுக்கு அந்த பிரான்ச்ல பார்த்து 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 புளிச்சு போச்சுன்னா உங்க கூட பேச வந்திருக்கேன். நீங்களும் இப்படி வந்துறீங்க. சரி, ஓகே, நல்லா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் ஜாலியா பேசுவோம். இது மீட்டிங்லாம் கிடையாது, ஜாலியா ஃப்ரெண்டா ஜாலியா பேசுவோம். சரி, ஓகே. இந்த பென்ஸ் கார் வாங்கணும் சாருக்கு ஆசை இருக்கு. இதான் சாரோட என்னது ட்ரீம், சாரோடைய ட்ரீம். இது மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல. ஒரு சில பேருக்கு வீடு கட்டணும்னு ட்ரீம் இருக்கு, ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ண ட்ரீம் இருக்கும், கார் வாங்கணும் ட்ரீம் இருக்கும். இப்ப நம்ம ஆபீஸ் எடுத்தீங்கன்னா ட்ரைனர் ஆகணும், சபீடர் ஆகணும், லீடர் ஆகணும், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர். நம்ம வாழ்க்கையில இந்த சின்னமணி படத்துல இது அம்மன் கோயில் கிழக்காக அவன் சொல்லுவான், இந்த மாதிரி முதலீடுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருப்பான். அதுக்கு அவன் கேட்பான், நம்ம வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது நடக்குமாடா அப்படின்னு கேட்பான். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் நடக்கும், நீ கவலைப்பட. அது மாதிரி உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரிலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்களும் ஆவீங்க, அதுல மாற்றமே இல்லை. உங்களுக்கு ட்ரீம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சரி, உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குங்கிறத நான் நம்புறேன். இருக்கா? இல்லன்னா டாக்டர் போய் செக் பண்ணி கேளுங்க, எனக்கு எவ்வளவு ஐக்கியம் இருக்கு, அறிவு இருக்குன்னு கேட்டு பாருங்க, அவரு சொல்லிடுவாரு. ஆனா நான் நம்புறேன், உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குங்கிறத நம்புறேன், உங்க எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குங்கிறத நான் நம்புறேன். சரியா? இப்போ ஏன் ட்ரீமுக்காக இந்த பிசினஸ் எடுத்திருக்கேன், என் ட்ரீமுக்காக இந்த பிசினஸ்ல நான் லீடர் ஆகணும்னு நினைக்கிறேன், ட்ரைனர் ஆகணும்னு நினைக்கிறேன், சபீடர் ஆகணும்னு நினைக்கிறேன், மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்னா என் லீடர் நினைக்கிறாரா? நான் நினைக்கிறேன். என் லைஃப்ல நான் கார் வாங்க நினைக்கிறேன்னா என் லீடர் கார் வாங்க நினைக்கிறாரா? ஏங்க சொல்லுங்க, உங்களதாங்க கேட்கிறேன்.
என்ன சார் இப்படி பண்றீங்களே? யார் சார் வாங்க, எனக்கு பசங்க பேசினா ஒரு எனர்ஜி வரும் சார். போதும் சரியா, நீங்க பேசுங்க சார். யார் சார் காரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறா? நானா? உங்க லைஃப்க்கு நீங்க தானே ஆசைப்படுறீங்க. ஓகே, இப்போ என் லைஃப்ல என் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் சார்? நான் ட்ரெயினர் ஆகும் நினைக்கிறேன், நான் சப்லீடர் ஆகும் நினைக்கிறேன், நான் லீடர் ஆகும் நினைக்கிறேன், நான் அசைன் மேனேஜர் ஆகும் நினைக்கிறேன், நான் மேனேஜர் ஆகும் நினைக்கிறேன், நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், என் லைஃப் மற்றவங்களை விட சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்? 40,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அவங்க அண்ணன், அவங்க லவ்வரு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஃபாரின்ல போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி சம்பாதிக்கிறாரா இல்லையா? 40,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர் எல்லாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யாருமே வேலைன்னு சொல்லிட்டு வெளியில போய் வேலை பார்க்கறாரு. பாக்குறாரா பாக்கலையா? பாக்குறாரா பாக்கலையா? உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, உன் ட்ரீமுக்காக நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்றதுக்காக இது வரைக்கும் உன் லைஃப்ல நீ என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க சார்? நான் ட்ரைனர் ஆகிறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் சார், நான் லீடர் ஆகிறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் சார், நான் மேனேஜர் ஆகிறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோம்? அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க தான் இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்படி லைஃப்ல இதை அச்சீவ் பண்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க தான் இன்னைக்கு மேனேஜர். லைஃப்ல எதையுமே இழக்காம எதையுமே அடைய முடியாது, எதையுமே இழக்காம எதையுமே அடைய முடியாது. இது புதுசா இது நான் சொல்றேன்னா, உங்க லீடர் உங்க மேனேஜர் ஒவ்வொரு வீட்டையும் கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டையும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அண்ணனுக்கு ஒரு லவர் இல்ல? ஏன் வீட்டுக்கு போய் பாரியா இருக்காரு? அவங்களுக்கு ஃபேமிலி இல்ல, கல்யாணம் நடக்காது, காலத்து நடக்காது, நல்லது கிடையாது, எல்லாம் நடக்குமா நடக்காதா? அவர் வருவாரா? 3 வருஷம் 3 பக்கத்துல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவரால் வர முடியாது. பெத்த அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம போய் பார்க்க முடியாது. லவ்வருக்கு கல்யாணம் நடந்தாலும் வர முடியாது, அவர் லவருக்கு கல்யாணம் நடந்தாலே வர முடியாது. உட்கார்ந்து ஃபீல் தான் பண்ண முடியும். அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. சோ நம்ம ட்ரீம்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம்? ஆனா ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு, சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு, இது மாதிரி மேனேஜர் ஆகணும் ஆசை இருக்கு. ஆசையை வச்சு ஒரு மண்ணாங்கடி பண்ண முடியாது. மண்ணு தெரியல, மண்ணு முட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? மண்ணு முட்டு அது அப்படியே தான் இருக்கும். சோ லைஃப்ல நீ எதை அடையறதுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போற அது தெரியணும் உனக்கு. சார் நான் ட்ரெயினர் ஆகணும் சார், அதுக்கு நீ ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் லீடர் ஆகணும் சார், அதுக்கு ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எனக்கு அப்பா அம்மாவும் வேணும், பிசினஸ் வேணும், எனக்கு லவ்வரும் வேணும், பிசினஸ் வேணும், எனக்கு ஒய்ஃப் வேணும், பிசினஸ் வேணும், எனக்கு சொந்தக்காரங்களும் வேணும், பிசினஸ் வேணும்னா எப்படி எப்படி எல்லாமே அறவையா உங்களுக்கு கிடைக்கும். சார் அப்பா அம்மா இல்லாம இருக்கணுமா சார்? லவ்வரே இல்லாம இருந்தா பிசினஸ் டெவலப் பண்ண முடியுமா சார்? சொந்தக்காரங்க இல்லாம பிசினஸ் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை முற்றும் துறந்த முனிவரா நான் மாற சொல்லல. முற்றும் துறந்த உங்களதான் கேட்கிறேன், முற்றும் துறந்த முனிவரா சாமியாரா இருந்தாதான் இங்க ஜெயிக்க முடியல அப்படின்னு. அப்படி ஜெயிச்சாரு இப்ப நவீன் சார் சாமியாரா? அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, அவங்களுக்கு லவர் இல்ல, இருக்கு 1 2 3 கூட இருக்கலாம், தெரியாது எனக்கு. அவரை கேட்டாதான் தெரியும். L1 L2 L3 மாதிரி லவர் 1 லவர் 2 லவர் 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன்னா இது என்ன வயசு? வாலிப வயசு. இது என்ன வயசு? சார் வயசைங்க அப்படிதான் சார் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி காரணம் சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை, சாக்ரிஃபைஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கு எங்க மாமா இருக்காரு, உங்களுக்கு மாமா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க. இப்ப எங்க மாமாவுக்கு ஒரு கல்யாணம், ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, நான் போகல. எனக்கு இப்ப இங்க மீட்டிங் இருக்கு, எங்க மாமாவுக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் அங்க போகாம இங்க வந்துட்டேன். எங்க மாமா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? நீலாம் ஒரு மாப்பிள்ளையாடா, நீலாம் ஒரு என் கல்யாணத்தை விட உனக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை? அவங்க எப்படி கேட்பாங்க, கேட்கறதே கேட்பாங்க. அப்படி என்ன நீ கலெக்டர் வேலை பாக்குற? கலெக்டர் கூட என் வேலையை பார்க்க முடியாது, நான் பாக்குற வேலைய கலெக்டரால கூட பார்க்க முடியாது. புரியுதா? புரியுதா? கேட்பாரு. இப்ப எங்க மாமா கல்யாணத்துக்கு போல, எங்க மாமா என்ன பண்ண மாட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட? யாரா இருக்கலாம் காது கேட்குமோ, யாரா இருக்கலாம் வாய் பேச முடியுமோ, யாரா இருக்கலாம் கண்ணு தெரியுமோ, அவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாரையும் நான் மாற்று தரதாக நினைச்சுக்கிறேன். கண்ணு யாரா இருக்கலாம் காது கேட்காது, கை தூக்குங்க.
யாராருக்கெல்லாம் கண்ணு தெரியாது கை தூக்குங்க. யாராருக்கெல்லாம் வாய் பேச முடியாது ஊமை? எல்லாருக்கும் தெரியுமா? அப்புறம் என்னங்க பேசுங்க. எங்க மாமா என்ன நினைப்பாரு? எங்க மாமா என்கிட்ட பேசுவாரா? பேச மாட்டாரு. மாமான்னு இப்ப நாளைக்கு எங்க மாமா மாமா நல்லா இருக்க என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. இப்போ அதே மாமா அவருக்கு ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறகு, அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை பார்க்கறதுக்கு போறேன். போகும்போது ஒரு பவுன் செயின் எடுத்துட்டு போறேன். இல்ல நீ என் கல்யாணத்துக்கு வரல, அதனால என் பையனுக்கு நீ செயின் போடக்கூடாது அடிச்சு விரட்டிட்டு வரா. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த ஒரு பவுன் செயின் எடுத்துன்னா பணம் வேணும், அதுக்கு பிசினஸ் பண்ணணும். மாமா கூட ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப எதுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? மெயினா இந்த வயசுல சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும், தியாகம் பண்ணிதான் ஆகணும். ஒரு சாக்ரிஃபைஸ் இன்னும் தெளிவா அக்கிரடா சொல்ற பாருங்க. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு இருந்து போனா பந்தியில சாப்பிட்டுருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் பந்தி போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவீங்க. சமையல் அறிக்கை போயிரு அப்படியா? இல்ல இவ்வளவு பேர் எல்லாம் சார் என்ன சார் பிரச்சனை? கையை தூக்குங்க. சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஒண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லுங்க, சாப்பிட்டா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா சார்? நம்ம தான் பரிமாறம் சாப்பிட்டு இருப்போம். இந்த இலையை போடுவாங்க, முதல்ல இலை தானே போடுவாங்க, அதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல இலையை போடுவாங்க. இலையில ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க? தண்ணி வைப்பாங்க. சூப்பர், தண்ணி. அடுத்தது என்ன வைப்பாங்க? ஸ்வீட் வைப்பாங்க. சரி, அடுத்தது என்ன வைப்பாங்க? இருங்க இப்ப நிறைய பேர் சாப்பிட்ற ஐட்டம் தான் நிறைய பேர் பேசுறீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவாங்க? பூண்டு வைப்பாங்களா? கூட்டு வைப்பாங்களா? நான் எந்த வகையில கூட்டு வச்சு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு. கூட்டு வைப்பாங்க. அடுத்தது சாப்பாடு வைப்பாங்க. அடுத்தது மெயினான விஷயத்துல விட்டீங்கள, சாம்பார் வைப்பாங்க. அந்த முருங்கைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. ஐயோ கடவுளே. ஃபர்ஸ்ட் உப்பு வைப்பாங்களா? உப்பு வைப்பாங்க. வேற ஊறுகாய் என்ன வைப்பாங்க? ஊறுகாய். இதை விட்டுட்டீங்களே என்ன சார்? உங்களுக்கு தான் தெரியல, உங்களுக்குமா ஊறுகாய் தெரியாது? எத்தனை தடவை ஊறுகாய் சாப்பிடுங்க பள்ளிக்கூடத்துல? சாப்பாட்டுக்கு சைடு சாப்பிடுங்களா இல்லையா? ஊறுகாய் தெரியாதவங்க என்ன மேடம்? சரி, பசங்களுக்கு தான் ஜெனரேஷன் மாறி போச்சு, பசங்களுக்கு தான் தெரியல. உங்களுக்குமா தெரியாது ஊறுகாய்? எல்லா ஊறுகாய் உங்களுக்கு தான் தெரியும். இல்ல நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க அதனால சொல்றேன், அதனால உங்களுக்கு தெரியும் சொல்றேன். சரி, இந்த இலையில அவியல் பொரியல் கூட்டு எல்லாமே நிறைய வைப்பாங்க. ஊறுகாய் எவ்வளவு வைப்பாங்க? ஒரு மூலையில கம்மியா இருக்கும். ஒரு மூலையில ஊறுகாய் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சாப்பாடு இலையில நிறைய இருக்குமா? ஊறுகாய் நிறைய இருக்குமா? சாப்பாடு நிறைய இருக்கும். நீங்க சாப்பாடு நிறைய சாப்பிடுவீங்களா இல்ல ஊறுகாய் நிறைய சாப்பிடுவீங்களா? சாப்பாடையா? யாரா ஊறுகாய் அந்த ராமராஜன் படத்துல அள்ளி சாப்பிடணும், நீங்க அள்ளி அப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இல்ல. இல்ல ஊறுகாய் என்ன சாப்பிடுவீங்க? லைட்டா தொட்டுதான் சாப்பிடுவோம். அது தேவைப்பட்டாதான், தேவைப்பட்டா அது எடுக்க மாட்டோம். அப்படிதானே? நம்ம லைஃப்ல ஜெயிக்கிற வரைக்கும் லவ்வரு, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, ரிலேஷனு, இவங்க எல்லாரும் இலையில உள்ள ஊறுகாய் மாதிரி அப்பப்ப தொட்டுக்கணும். அதை விட்டுட்டு சாப்பாடு மாதிரி ஊறுகாவை சாப்பிட நினைச்ச ஊறுகாவும் காலியாயிடும், உங்க உடம்பும் காலியாயிடும். உடம்புக்கு நல்லது இல்ல, ஊறுகாவுக்கு நல்லது இல்ல. லைஃப்லயும் அதே மாதிரிதான். உனக்கு தேவையான விஷயம் எதுன்னு தெரிஞ்சு அதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க எல்லாருக்கும் லைஃப்ல பணம் சம்பாதிக்கணும். என்ன தேவை? மாமா தேவையா? லவர் தேவையா? நீங்க கார் வாங்க நினைச்சு சொன்னீங்களா சார்? நீங்க லவ் பண்ணா கார் வாங்கிடுவீங்களா? நீங்க லவ் பண்ணா வீடு கட்டிடுவீங்களா? உங்களதாங்க கேட்கிறேன். நீங்க யாருமே லவ்வே பண்ணலையா? நீங்க யாருமே எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாரும் தெரியும், உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். புரியுதா புரியலையா? உங்க யாருக்கும் சொந்தக்காரங்களே இல்லையா? கல்யாணம் நான் போறதே காலம். இதுல நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் போறது கல்யாணமே நடக்காதங்கிற அளவுக்கு பேசுவாங்க. சார் எங்க மாமாவுக்கு கல்யாணம் சார், எங்க சித்திக்கு காது குத்து சார், எங்க அப்பாவோட அம்மாவுக்கு காது குத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன்னா கல்யாணமே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம பேசுவோம். ஆனா நம்ம அங்க போனா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அவளை போனா அவளை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு மூலையில உட்காந்துருப்போம். புரியுதா புரியலையா? சோ நம்ம லைஃப்ல டெவலப்மெண்ட் ஆகிற வரைக்கும் சாப்பாடுங்கிறது பிசினஸ் மாதிரி. ஊர்கானது சொந்தக்காரங்க, லவ்வர், இதுல எது இலையில அதிகமா இருக்கு நீனே முடிவு பண்ணிக்க. நீயே முடிவு பண்ணிக்க. இப்போ என்னையெல்லாம் சொல்றாங்க வந்து காய்கறி வியாபாரம் பண்ணேன், அப்பா கூலி வேலை பாக்குறாங்க, அப்பா கால்வார வேலை பாக்குறாங்கன்னா 19 வயசுல பிசினஸ் எடுத்தேன், இப்ப மேனேஜரா இருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், காரு அடுத்தது பைக் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் சொல்றாங்க. கேட்கும்போது நல்லா இருக்குல்ல? கேட்கும்போது நல்லா இருக்குல்ல? இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப
இப்ப சரசார சொல்லுவாங்க, சரசார 10ஆம் படிச்சிருக்காரு, கார் வாங்கியிருக்காரு, வீடு கட்டியிருக்காரு, இவ்வளவு வெறும் பிரான்சஸ் இருக்குன்னு தெரியுது. கேட்கும் போது நல்லா இருக்கும், சே நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்தா நம்ம லைஃப்ல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் கனவுல தான் வாங்க முடியும். ஆனா அவரு இந்த பிசினஸ்ல அவர் லைஃப்ல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். பார்க்கும்போது ஈஸியா தெரியும், பார்க்கும்போது வந்தா நல்லா இருக்குன்னு தெரியும். யாரு சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கா? லைஃப்ல எல்லாருக்கும் தான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருந்தா மட்டும் ஏன் இவருக்கு இல்ல அவருக்கு இல்ல அவருக்கு இல்ல அவருக்கு இல்ல உங்களுக்கு பெருசா இருந்தா வேணாம் சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, அதுக்காக நீ எதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, எதை இழந்திருக்க? லைஃப்ல உன்னை இழக்காம உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் எதையுமே இழக்க மாட்டேன் சார், எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னா வாய்ப்பு இல்ல ராஜா, கிடைக்க வாய்ப்பு இல்லை. நான் உங்களை பர்மனண்டா இழக்க சொல்லல, ஊருகா மாதிரி ஒதுக்கி வச்சுக்கன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தவரை எல்லாரும் எத்தனை நாள் தான்? கொஞ்ச நாள் தான். யாரெல்லாம் இந்த பிசினஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல உங்க மைண்ட் இவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும். என் ஃப்ரெண்டு முக்கியமா பிசினஸ் முக்கியமா? பிசினஸ் தான் முக்கியம். நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியல, நான் சொல்லுவேன். அம்மா முக்கியமா பிசினஸ் முக்கியமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா தான் உட்காந்துருக்காங்க வேற கல்லஞ்சக்கார பயில, அம்மாவோட பெற்றோட அம்மாவோட முக்கியம் சொல்லியடா, அவங்க பெற்றா நீ வாழ்ந்துருக்கியாடா? நான் எங்க அம்மாவை விட பிசினஸ் முக்கியம் சொல்றது காரணம், எங்க அம்மா கழுத்து கூட பவுன் போட்டுக்கணும், எங்க அம்மா நினைச்ச கார்ல போகணும், எங்க அம்மா நினைச்ச புடவை கட்டணும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கு தொழில் வேணும். அம்மா நல்லா பார்த்து சொன்னீங்களே, அம்மா கூட இருந்தா அம்மா நல்லா பார்க்க முடியுமா? தொழில் பண்ணணும், வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். பணம் இல்லாம அம்மா இல்ல, ஆட்டுக்குட்டியை கூட பார்க்க முடியாது. ஆட்டுக்குட்டி மருந்து மாத்திரம் காசு வேணும். புரியுதா புரியலையா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கூடவே இருந்தேன், சரியாயிடுமா? பணம் வேணுங்க, பணம் சம்பாதிக்க தொழில் வேணும். இந்த தொழிலுக்காக நான் எதை வேணும் இழப்பேன், ஆனா யாருக்காகவும் தொழிலை நான் இழக்க மாட்டேன். சார் நீங்க ஒரு பொண்ணு உசுருக்கு உசுரா லவ் பண்றீங்க சார், அந்த பொண்ணு இந்த பிசினஸ் விட்டு வந்துருன்னு சொல்லுங்க சார், இந்த பிசினஸ் முக்கியமா நான் முக்கியமானு கேக்குது சார், அப்ப என்ன சார் சொல்லுவீங்க? இல்ல இல்ல லவ்வர் வேணும்னு சொல்லிட்டு லவர், பிசினஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பொண்டாடி பிசினஸ், ஃபேமிலியா பிசினஸா? பிசினஸ். அம்மாவா பிசினஸா? பிசினஸ். அப்பாவா பிசினஸா? பிசினஸ். என் மைண்ட் இவங்க எல்லாரையும் ஜெயிச்சிருச்சு, அதனால நான் பிசினஸ்ல ஜெயிச்சேன். என் மைண்ட் எங்க அப்பாவை ஜெயிச்சிருச்சு, எங்க அம்மாவை ஜெயிச்சிருச்சு, என் சொந்தக்காரவை ஜெயிச்சிருச்சு, என் மாமா மச்சன் சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி லவர் எல்லாரையும் என் மைண்ட் ஜெயிச்சிருச்சு. என் மைண்ட் அவங்கள ஜெயிச்சதால நான் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். என்னோட வயசுல அதிகமானவங்க உட்காந்துருக்கீங்க, என் வயசுல உள்ளவங்க உட்காந்துருக்கீங்க, என்னை விட வயசுல கம்மியானவங்க உட்காந்துருக்கீங்க. பிசினஸ் எடுக்கும் போது நானும் உன்னை ஒரு சாதாரண நபர் தான். உனக்கு என்ன ட்ரைனிங்கோ உனக்கு என்ன மீட்டிங்கோ அதெல்லாம் எனக்கும். இன்னைக்கு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகும்போது அதுதான். இதே ஆபீஸ்ல தான் ஒரு மேனேஜர் ஆயிருக்காரு, இதே ஆபீஸ்ல தான் ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிருக்கு. ஆயிருக்காங்களா ஆகலையா? ஆகிருக்காங்களா ஆகலையா? கண் கூட பாக்குறீங்க, எப்படி ஆனாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நீ ஃபாலோ பண்ண நீங்க அடுத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. லைஃப்ல நிறைய ஜெயிக்கணும், சம்பாதிக்கணுங்கிற கனவு இருக்கு, கனவு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. கனவுக்கு செயல்படுன்னு சொல்லிட்டு பாட்டே நீங்க மாரின் சாரை பாக்குறீங்க, சையத் சாரை பாக்குறீங்க, இங்க லீடர் சர்டிபிகேட் உட்காந்துருக்காங்க, அவங்கள பாக்குறீங்க. இவங்கள மாதிரி எல்லாம் வரணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா இவங்க எப்படி வந்தாங்கிற ஒரு கேள்விக்கு ஆன்சர் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா புரியுதா புரியுதா? சோ நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு அம்மாவும் வேணும், பிசினஸ் வேணும்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். இதை உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு பொண்ணை, ஒரே ஒரு பொண்ணை தான் உண்மையா லவ் பண்றேன். நீங்க எப்படின்னு தெரியலப்பா. நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு பொண்ணை ரொம்ப உண்மையா சின்சியரா லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னைய என்ன பண்ணுது, எப்படி லவ் பண்றாங்க? சின்சியரா உண்மையா நீ சொல்லுவோம் லவ் பண்றாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது எங்க வீட்டுல, எங்க அம்மா அப்பா நம்ம பசங்க நீ எரும மாதிரி நீ என்ன வேணா பண்ணிட்டு போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். எங்க வீட்டுல எல்லாரும் ஓகே. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட வருது, அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்றேன். உடனே சரி நீ என் கூட உங்க அம்மா அப்பா கிட்ட
என் கூட வந்துரு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட வச்சு இங்க வச்சு போயிடலாம். அதுவும் அப்படின்னா நீங்க அப்படிதான் வருவீங்க. அடமாங்க எங்க அம்மா அப்பாட்ட அம்மா அப்பாட்ட என்ன சொல்லுது, எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு நீதான் வேணும்னு சொல்லுது. அப்ப நான் அதுக்கிட்ட சொல்றேன், வா என் கூட வந்துரு, உனைய மகா ராணி போல, இல்ல நீ மகாராணி இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி மகாராணி போல பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரேன், கூப்பிடுறேன். அதுக்கு அந்த பொண்ணு இது நான் இங்க நிக்கிறேன், நான் முக்கியமா உங்க அப்பாவா முக்கியமா அப்படின்னு கேக்குறேன். அது உடனே திருப்பி டே நான் என்னன்னா அவ டே எனக்கு அம்மா வேணும் அப்பா வேணும் நீ வேணும் அப்படின்னு சொல்லுது. இது நடக்குமா? இது வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு அம்மா அப்பா வேண்டிட்டு என் கூட வந்துடணும், இல்ல என்னைய வேண்டிட்டு அப்பா அம்மா போயிடணும். இதுவும் வேணுங்கிறது. இதுவும் வேணும்னா அந்த பொண்ணு என் கூடயும் வாழ முடியாம அவங்க அப்பா அம்மா கூடயும் வாழ முடியாம கடைசி வரைக்கும் செத்து போயிடும். இப்படியே இழுபறியாரு. அதே மாதிரிதான் லைஃப்ல பிசினஸும் வேணும், பிசினஸ்லயும் லீடர் ஆகணும், பிசினஸ்லயும் மேனேஜர் ஆகணும். ஆனா லவ்வர்த்தையும் பேசிக்கிட்டு இருப்போம் சார். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல, ரொம்ப கஷ்டம். நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணுதான். யாராவது மாங்காய் அடிச்சிருக்கீங்களா மரத்துல? மாங்காய் முதல்ல தெரியுமா? மாங்காய் பச்சையா இருக்குன்னா மாங்காய் தெரியுமா? எங்க மாங்காய் என்னங்க மாங்காய் அடிச்சிருக்கீங்களா இல்லையா? அடிச்சிருக்கீங்க. மாங்காய் அடிக்கும் போது எப்படி சார் இந்த கல்ல எடுத்து எப்படி சார் அடிப்பீங்க? குறி எப்படி பாப்பீங்க? ஒரு கண்ணை மூடிடுவோம், ஒரு கண்ணை மூடிட்டு அடிப்போம். அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தா என்ன ஆகாது? ரெண்டு மாங்காய் தெரியும், குறி மிஸ் ஆயிடும். அதனாலதான் குறி பார்க்கும் போது ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு போக்கஸ் மட்டும் தான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? லைஃப்ல அதே மாதிரிதான். உன்னால ஒரே நேரத்துல ஒரு விஷயத்தை தான் அச்சீவ் பண்ண முடியும், ரெண்டு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப பிசினஸ் வேணுமா, பிசினஸ் வர வேற ஏதாவது வேணுமா, நீனே முடிவு பண்ணிக்க. அது வேணும்னா இது கிடைக்காது, இது வேணும்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சக்சஸ் ஆயிட்டு வரேன். இப்ப எங்க அம்மா கூட நான் பேசாம இருக்கனா, எங்க அப்பா கூட பேசாம இருக்கனா, என் அப்பா கூட பேசாம இருக்கனா, என் ஃப்ரெண்டு கூட பேசாம இருக்கனா? இப்ப பேசுனேன், ஆனா ஒரு இடத்துல இருக்கும்போது நான் பேசல. கொஞ்ச நாள் புரியுதா? கொஞ்ச நாள். கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் சார்? நீ ஒரு இடத்துக்கு ஒரு மேனேஜராவோ இல்ல ஒரு மேனேஜராவோ வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் அதே பழகிடும், பேச தோணாது. இவங்கள்ட்டலாம் பேசணுமா, இவங்கள்ட்டலாம் பழகணுமா தோணாது, உனக்கே தோணாது. இதெல்லாம் ஒரு லவ், இதெல்லாம் ஒரு பொண்ணு, இதையா போய் நான் லவ் பண்ணிக்கிறேன், என் ஸ்டேட்டஸ் என்ன, என் அந்தஸ்து என்ன, போய் எங்க பெஸ்ட் கார்ல போறது வாங்கணும்னு நினைக்கிறவரு ஊர்ல பஸ்ல போற பொண்ணை லவ் பண்ணலாமாங்க? பென்ஸ் கார குறைக்க தெரியுமாங்க அந்த பொண்ணுக்கு? ஏங்க பென்ஸ் கார வாங்குற உனக்கு ஆசை இருக்கிற நீ பென்ஸ் கார்ல போற பொண்ணை லவ் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அம்பானி பையன் போய் மாங்காய் வைக்கிற பொண்ணை போய் லவ் பண்ணுவாரா? அவன் ஸ்டேட்டஸ் தானே லவ் பண்ணுவாரு. நீ லவ் பண்ண அதையும் தப்புன்னு சொல்லல. ஆபீஸ்ல பாக்குற பொண்ணு அழகா தெரியும், அது எப்படிதான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியும் தெரியும். ஆபீஸ்ல பாக்குற பையன் உங்களுக்கு அழகா தெரியுவாங்க. எல்லாம் போய் மாய பிம்பம், இதுக்குள்ள போயிட்டு லாக் ஆகிக்காதீங்க. நானா ஏன்டா பிசினஸ் வரதுமே லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன், ஏன்டா லவ் பண்ணல, கழட்டியும் விட முடியல. அது என்ன இருக்கு, நான் விலகி போனாலும் அது பேக் இருக்க மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சு போச்சு, இவனை விட்டுட்டோம் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி நிலைமை. அதனால இப்ப பாக்குற பொண்ணு அழகா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல. நீ ஒரு இடத்துக்கு வளர்ந்த, அந்த இடத்துக்கு வந்து அப்ப பாரு இந்த உலகத்தை, காலுக்கு கீழே நின்று பார்க்காத. ஒரு இடத்துக்கு வளர்ந்து வந்து அங்க நின்று இந்த உலகத்தை பாரு. இவ்வளவு பெரிய உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை வந்து அப்பதான் புரியும். இப்பதான் எனக்கு புரியுது. பட்டவன் சொல்றேன், திருந்துங்கன்னு சொல்றேன். இல்ல நான் பட்டுதான் இருந்தோம்னா ஓகே, உங்க விருப்பம். சோ இந்த வயசுல சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. எனக்காக சொல்லல, உன் லீடருக்காக உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லல. நீ தான் கார் வாங்கணும்னு நினைக்கிற, நீ தான் வீடு கட்டு நினைக்கிற, நீ தான் லீடர் ஆகணும்னு நினைக்கிற, அதுக்குதான் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றேன். எனக்காக நான் பண்ண சொல்லல. நீ பண்ணாலும் பண்ணலாம், நான் வந்துருவேன், உன் லீடர் வந்துருவாரு, உன் மேனேஜர் வந்துருவாரு. நீ அவரை மாதிரி வரலன்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உன் லைஃப்காக, உனக்காக பிஜிஎம் போடுறாங்க பாருங்க. புரியுதா? கிளியரா?
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாமா? யார் எக்ஸைட்டட்? யார் எக்ஸைட்டட்? சார் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு சார். நான் இப்பதான் முடிச்சு. ஓகே, கிளியர் தானே? இனிமேல் லைஃப்ல ஒண்ணு அப்படி போனா அப்படி போயிடணும். ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து படிக்கட்டுல இருந்து கீழே இறங்குறீங்க. எனக்கு இந்த ஊர் புதுசு, இன்னைக்குதான் இந்த பட்டுக்கோட்டைக்கே வந்திருக்கேன். ஏதோ குமார் பத்தர் கடையா, இந்த பத்தர் கடை இருக்கு. இப்படி திரும்பினா பேங்கா அப்படியே போயிடும். இப்படி திரும்பினா அப்படியே போயிடும் லைஃப். ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் தான். இந்த இடத்துல நின்று நீ இப்படி போகலாம் இல்ல இப்படி போகலாம், நீ எடுக்கக்கூடிய முடிவுல தான் உன்னோட வாழ்க்கையோட முடிவு, உன் பயணத்தோட முடிவு. நீ எதுக்கு முன்னாடி போற? ஒரு செகண்ட் தான். இப்படி திரும்பணும் நான் முடிவு பண்ணேன், அந்த பயணத்தோட முடிவு அங்கதான். இப்படி திரும்ப வர முடியாது. இது நான் என் பிசினஸ் இங்க இருக்கேன், நான் என் பிசினஸ்ல லீடர், சப் லீடர், மேனேஜர் இப்படியாவது நினைச்சு இது முன்னாடி போனா என்னுடைய பயணத்தோட முடிவு மேனேஜர். இங்க இருக்கேன், இங்க நிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ், லவர், சொந்தக்கார, கல்யாணம், காரணத்து அப்படின்னு இது முன்னாடி போனா என்னுடைய பயணத்தோட முடிவு இங்கதான். இந்த சைடுல போய் இது வேறு நினைச்சனா என்னைய விட மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க யாருமே இருக்க முடியாது. புதுக்கோட்டை பஸ்ல ஏறி உட்காந்துட்டு திருச்சி போன நினைக்கிறது எவ்வளவு மரத்தனமான காரியம். அந்த மாதிரி லைஃப்ல ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைச்சு மிஸ்ஸஸ் வந்துட்டு நான் ஃப்ரெண்டு கூட தான் சார் போவேன், லவர் கூட தான் சார் போவேன், சொந்தக்காரங்க தான் சார் எனக்கு முக்கியம், அம்மா அப்பா தான் சார் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு டீம் தான் சார் முக்கியம், எனக்கு பிசினஸ் தான் சார் முக்கியம், எனக்கு மீட்டிங் தான் சார் முக்கியம், எனக்கு ட்ரைனிங் தான் சார் வாழ்க்கைய மாட்டோம். முடிவு எடுத்தா ஸ்ட்ராங்கா எடுத்துடணும். ஜோரம் மாதிரி வந்துட்டு ஒரு அப்பா போயிருந்தார். பிசினஸ்னா பிசினஸ், லவர்னா லவர், ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட். அது இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் இப்படி அப்படி எல்லாம் வேணாம். இது பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம், பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கா? எங்க தாடி கூட இல்ல, மேனேஜருங்கிறாங்க. நான் மேனேஜர் ஆகும்போது கண்ணாடி பார்த்து நீலா மேனேஜரா கேட்ட பையன். நான் கேட்ட பையங்க, எங்க அப்பா இந்த பிசினஸுக்கு போவே வேணாம்னு சொன்னாரு. ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஃபுல் போல சரக்கு. எங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, ஆல்கஹால் தெரியும்ல, உங்களுக்கு தான் தெரியாது, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நீங்க நல்லவங்க. எங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணாரு, ஒரு நாள் எங்க அத்தை பேச்சை கேட்டுட்டு இந்த பிசினஸ் போனாச்சு அடிச்சு இந்த இடத்துல மண்டையோட தையல் போட்டாரு. நான் தான் தையல் அவரு போடல, ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. அது வேற, அவரு டாக்டர் எல்லாம் கிடையாது, அவர் அடிக்கிறது மட்டும் அவர் வேலை, தையல் போடுறது டாக்டர் வேலை. போட்டாரு, இதே போயிடுச்சு. 3 வருஷம் போயிடுச்சு. மேனேஜர் ஆகுறேன், இதே மாதிரி ஒரு மேனேஜர் ஆகுறேன். எனக்கும் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. அன்னைக்கு சார்லாம் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க, இன்னைக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன். வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு பாருங்க. அன்னைக்கு நான் மேனேஜர் ஆகும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட் ஆகுறாங்க, இன்னைக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன். அப்போ மேனேஜர் ஆகுறேன். மேனேஜர் ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு எங்க அப்பா இந்த மாதிரி கும்பகோணத்துல நான் ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேனேஜர் ரூம் இருக்கு. மேனேஜர் ரூம்ல நான் மேனேஜர் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். நான் மேனேஜர் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். எங்க அப்பா ஆப்போசிட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற சேர் இருக்குல்ல, அதுல எங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு. சுத்தி பார்த்தாரு. எந்த அப்பா இந்த பிசினஸுக்கு போவாருன்னு சொன்னாரோ அதே அப்பா வாயால உனக்கு ஏசி வாங்கி தானே வச்சுக்கன்னு சொல்ல. எந்த அப்பா இந்த பிசினஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தாரோ அந்த அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்து வீட்டுல படுத்து தூங்குறாரு. சார், எந்த அப்பா இந்த பிசினஸ் பண்ணாருன்னு சொன்னாரோ அந்த அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்து டிவி வாங்கி வச்சு வீட்டுல படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கேன். உங்க லைஃப்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்காக பிசினஸ் பண்ண வேணாம், லீடுக்காக பிசினஸ் பண்ணலாம். உன்னை அசிங்கப்படுத்தினாலுக்காக பிசினஸ் பண்ணணும்ல, உன்னை அவமானப்படுத்தினாலுக்காக பிசினஸ் பண்ணணும்ல. பண்றீங்களா? இவன் அப்படி பேசுறான் சார், இவன் அப்படி பேசுறான் சார், அவன் அப்படி பேசுறான் சார். எவன் என்ன வேணா பேசல, நீங்க எப்படி என்ன பிசினஸ் பண்ற, அதை பொறுத்தாங்க உங்களுடைய சக்சஸ். புரியுதா? 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 கிளியரா? எதுக்காக எதை தியாகம் பண்ண போற? பிசினஸ்க்காக மத்தவங்களையா இல்ல மத்தவங்களுக்காக பிசினஸ்யா? நீனே முடிவு பண்ணிக்க. இது யாரோட லைஃப்? யார் ஜெயிச்சு நினைக்கிறா? யாரு சம்பாதிக்க நினைக்கிறா? யாரு வீடு கட்டு நினைக்கிறா? யாரு டெவலப் பண்ணாலும் நினைக்கிறா? அப்ப நீ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் பண்ண முடியாது. நான் பண்ணா நான் வளருவேன், நீங்க பண்ணா நீங்க வளருவீங்க. கிளியரா? புரியுதா? Okay. As the exciter. As the exciter. As the exciter. Law பண்ணுங்க.